ஹாய்டா. சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலோட நேம். தென் எல்லோரும் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குறது ஒரு 3 விஷயந்தான். அது என்னென்னா, ஏங்கா சீனியர் போட மாட்டேன்றீங்க, தென் பிளாக் ரோஸ் எங்கே, ரிவெஞ்ச் மேரேஜ் மறந்துட்டீங்களா? இது 3த்தையும் தான் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. ஐ லவ் யூ சீனியர். அது கொச்சோன்னு ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு எழுதி வச்சுருக்கேன். ப்ராக்கெட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். எதுக்கு எது எழுதுனேன் சுத்தமாக தெரியல. அதனால தான் அது அப்படியே நிற்கிதோ. செகண்ட், பிளாக் ரோஸ். அந்த ஸ்டோரியை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க என்னமோ சொல்ல போயிட்டு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சேஞ்ச் பண்ணேன். அது நார்மல் ஸ்டோரியாக இருந்தால் ஓகே, சிங்க் ஆகும். பட் அதில் ஒயின் டபுள் ஆக்ஷன் இல்லை. தென் ஃபேராக இருக்க மாதிரி, பிளாக்காக இருக்க மாதிரி, அதாவது அவளுக்கு 2 கேரக்டர் இருக்க மாதிரி அப்படி காட்டியிருப்பாள் இல்லையா? ஸோ நான் எழுந்ததுக்கும் அந்த ஸ்டோரிக்கும் செட்டே ஆகலை. ஸோ அதனால தான் அப்படியே நிற்கிது. தென் ரிவெஞ்ச் மேரேஜ், அது ஓவர் வயலன்ஸ் அதில் இருக்கிறது. ஆல்ரெடி என்னை கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒயனை ஹர்ட் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் அந்த வயலன்ஸ் சீன்லேயே வச்சு ஸ்டோப் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன். போடுறேன் கொஞ்சம் சாஃப்டாக மாற்றிட்டு அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் அதுக்கு டைம் வேணும். இது 3 ஸ்டோரி சேஞ்ச் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சா, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்க மாட்டேங்குது அந்த ஸ்டோரியை டச் பண்ண. ஸோ அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போட்டுருவான். தென் ஒருத்தவங்க மட்டும் போலீஸ் மாமா, அது பேரை கூட நான் மறந்துட்டேன். அது வரும், அது ஓல்டு ஸ்டோரி வரும். சரி, ஓகே. எல்லாருக்குமே கமெண்ட்டில் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வீடியோவில் சொல்லிட்டேன். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன், லிங்க்கு கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்பெஷல் ஒன்று இருக்கும் இல்லையா, 3rd பார்ட் எடுத்துகிட்டே போகுது, கோவப்படாதீங்க. ஸ்கூன் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். வாய் குளறி ஏதாவது பேசினா தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜேகே அவன் தான் உங்கள் மாமா அப்படி தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அவனுக்கும் முன்னாடி உங்கள் அப்பா அவங்க அம்மாவோட, அதாவது ஜேகேவோட அம்மாவோட ஆல்பம்லாம் கொண்டு வந்து ஜேகே கிட்ட காட்டிக்கிட்டே, இது பர்த்டேக்கு எடுத்ததா, இது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ காட்டிட்டு, உங்கள் அம்மா அப்போ எவ்வளோ அழகாக இருக்கா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிலாம் அவர் பேசிட்டே உங்களை பார்த்த, ஜேகே என் பொண்ணுமே அப்படித்தான் உங்கள் அம்மா மாதிரி பாரு. அந்த ஃபோட்டோவும் உங்களையும் ஒன்றா வைக்கிறாங்க. 2 பேரும் சேமாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஜேகேவோட அம்மா உங்கள் ஏஜில் இருக்கும்போது உங்களை மாதிரி தான் இருக்காங்க. ஜேகேக்கு இதனால தான் உங்களை பார்த்தா மட்டும் ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இப்போ கன்ஃபார்ம் ஆகுது, அமைதி உங்களை பார்த்துட்ருக்கான். இதனால தாண்டி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்காததெல்லாம் நீ பண்ணும்போது கூட உன்னை எனக்கு பிடிச்சிருக்க மாதிரியே இருக்குது. நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் தான் தலையை குனிஞ்சிட்டு உங்கள் கையை பிசைஞ்சிட்டு, ஐயோ அவனுங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், போய் என்னப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அவளோட மாமான தெரிஞ்சுமே உங்ககிட்டலாம் யார்கிட்டையும் பேசவே இல்லை. தோ நிஜமான் இந்த ஏரியாவில் தான் இருக்கான், எனக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியாது. அம்மா, இவன் நம்ம வீட்டோட ஆப்போசிட்டில் தானே இருக்கான், இவனை பார்த்துருக்கியா? உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் குனிஞ்சிட்டே தலையை ஆட்டுறீங்க, இல்லை நான் பார்த்தது இல்லைன்னு. அப்படியே ஜிம்மன்லாம் வாயில் கை வச்சுட்டு, என்னடின்னு என்னை பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கில் உங்களை பார்க்குறான். வீலாம் திரும்பி சிரிக்கிறான். ஜேகேக்கு தான் தெரியுமே உங்கள் வண்டவாளெல்லாம் என்னன்னு. அமைதியாக சிரிக்கவும் முடியாமல் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கான். உங்களுக்கு அப்படியே ஷேமாக இருக்க மாதிரி இருக்குது. தலையை குனிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இதுதான் என் பொண்ணு, இதுதான் என் பொண்ணு கேக்கிட்ட எனக்கு அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். என்ன ஜேகே, உனக்கு ஓகே தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் அதுதான். என் பொண்ணு பிறந்தப்போ ஒரு வாட்டி வந்து பார்த்தா, அதுவும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல். அவள் வந்தபோது கூட என்கிட்ட சொன்னான், அவருக்கு தெரியாமல் வந்திருக்கேன்,
அவர்கிட்ட ஜங்குக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், குழந்தை பிறந்திருக்கான்னு வந்திருக்கானா அப்படின்னு உங்களை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா, பெருசாயிட்டனா, இவ மட்டும்தான் என் ஜங்குக்கு பொண்டாட்டி சொல்லிட்டு போனா. அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு இவ உன் பொண்டாட்டி தான், உனக்கு ஓகே தானே, உன் முடிவு உன் கையில தான், இவ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அப்படித்தானே வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை பாக்குறாரு. துருன்னு முளைக்கிறீங்க. அப்பா அடிக்கடிக்கு சொல்வாரு, நீ உன்னை பார்க்க எனக்கு என் தங்கச்சி பாக்குற மாதிரியே இருக்குமா, தங்கச்சி இறந்துட்டா எங்க இருக்கான்னு தெரியல, பட் எப்போ இருந்தாலும் என் தங்கச்சி பையன் உனக்காக வருவான், இது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவிலே இல்ல, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டிருப்பாரு. இல்லைன்னு தலையாடிருப்பீங்க. தெரியும் நீ என் பொண்ணாச்சேடா, தெரியும் அப்படி ஒன் டைம் சொல்லியிருப்பாரு. நீங்க கூட இந்த காலத்துல யாரு இந்த மாதிரிலாம் பண்ணுவா, அதுவும் எங்க இருக்கான்னு தெரியல, இத்தனை வருஷமா எஸ்கேல வேற இருந்திருக்கான், இப்போதான் ரீசெண்டா இங்க வர வந்திருக்கான், அவனுக்கு எப்படி நம்மள பிடிக்கும், அதுவும் இவங்க சொல்ற ட்ரெடிஷ்னலா சத்தியமா பிடிக்காது, அவனே வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்படி ஒரு மைண்ட் தாட்ல இருக்கீங்க, இப்பயும் அதே மைண்ட் தாட்ல தான் இருக்கீங்க. பிகாஸ் செம்மன் உங்ககிட்ட பேசியிருப்பான், உங்ககிட்ட பேசியிருப்பான், அன்னைக்கு 3 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது ஜெக்க மட்டும் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டான். ஓகே, அப்போ நம்மளுக்கு அவனுக்கு நம்மளுக்கு பிடிக்கல, அப்படிதான் திங்க் பண்ணியிருக்கீங்க. ஜெக்கமும் இப்போ சைலண்டா தான் இருக்கா. உங்க அப்பா அத்தனை வாட்டி பிடிக்குதான்னு கேட்கிறாரு, அமைதியா தான் இருக்கான். ஒரு நம்பிக்கை அவனுக்கு நம்மள பிடிக்கல. நீங்களும் தலை குனிஞ்சிட்டு யாருமே நிமிந்து பார்க்கல, அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா ஜெக்கோட கைய ஹோல்ட் பண்ணி, சொல்லு ஜங்கு, உனக்கு ஓகே தானே? அங்கிள், நான் வாங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? பக்குன்னு திரும்பி பாக்குறீங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவ்வளவு சொல்றோம் இதை கேக்குறான். சரி ஓகே ஜங்கு, பட் என் பொண்ணு ஒரு ஷை, பேசுவாளா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களை திரும்பி பாக்குறாரு. ஜங்குக்குலாம் அவனுக்குதான் உங்க வண்டவாளெல்லாம் தெரியுமே, இவ்வளவு பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறான். நீங்க உங்க அப்பாவுக்கு ஏத்த மாதிரி, இல்லப்பா நான் யார்கிட்டயும் பேச விரும்பல அப்படி சொல்றீங்க. அப்படி ஷாக் ஆயிட்டான் ஜங்கு கொஞ்ச நேரத்துல. நான் சொன்னல இப்படிதான் சொல்லுவா, இங்க பாரு அவளுக்கு ஓகே தான் சொன்ன, என்ன வேணாலும் கேட்பா, அங்க பாரு பேச கூட மாட்டேன்ற ஜங்கு. அப்படி சொல்லும் போது ஷாக் ஆயிட்டீங்க. பிகாஸ் பிடிக்கல அப்படின்னா உங்க அப்பா எடுத்துருப்பாரு, நீங்க நினைச்சிட்டு தான் அப்படி சொல்லியிருப்பீங்க. பட் இவரு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இல்லப்பா நான் அதை மீன் பண்ணி சொல்லலப்பா, நான் அவர் கூட பேசுறேன். உங்க அப்பாவே கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. இந்த மாதிரி நீங்க பேசிருக்க மாட்டீங்க. என்னவன் அப்படி கேட்கும்போது ஐயோ உசுறுப்பட்டுமா அப்படின்ட்டு சடனா குனிஞ்சிட்டு, இல்ல அவங்களே பேசுறேன்னு சொல்லும் போது பேசாம இருந்தா தப்பாயிடும்ல, அதை தப்பா மீன் பண்ண வந்தா. ஓ அதானா, சாரிடா, நானும் கொஞ்ச நேரத்துல ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். சரி ஜங்கு, அவளே பேசுறேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வயன் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ. நீங்களும் முன்னாடி நடந்து போறீங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே உங்க பின்னாடியே வரான். நீங்க உங்க ரூம்ல போயிட்டு உங்க பெட்ல உட்காந்துட்டு உங்க பக்கத்துல வாங்க உட்காருங்க. உங்க அப்பா கிட்ட பேசும்போது உங்க வாய்ஸ் எல்லாம் உள்ள இருந்தது, பேசும்போதே ஒரு பவ்யமா இருந்தது. பட் எப்போ ஓவரா பேசுறீங்க, சத்தம் வெளியே அப்படியே ஒரு மாதிரி கேக்குது. இல்ல இட்ஸ் ஓகே, நான் நிக்கிறேன். ஓகே ஜங்கு, நேற்று பார்க்கும்போது சத்தியமா எனக்கு தெரியாது, நீங்க என் ஆன்டியோட பையன், சத்தியமா எனக்கு தெரியாது. மிராக்கல் மாதிரி இருக்குல்ல. அப்படி நீங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவன் உங்க ரூமையும் சுத்தி பாக்குறான். ரூம் பாக்குறீங்களா? இப்படிதான் இருக்கும். பிகாஸ் நல்ல பொண்ணா தானே நான் மெயின்டைன் பண்றேன், ஸோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் தெரியாதா? வெயிட் ஜமன், 2 பேரும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டீங்க. அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜேகே பரனுக்கு மேலே ஒரு ஸ்மோக்கிங் பாக்கெட் இருக்கு பார்த்துட்டான். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணல. அவங்ககிட்ட நடந்து போயிட்டு இந்த மேரேஜை நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணுறீங்க, பிகாஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. சிக்கி உங்களை திருப்பி பார்த்தா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கும் கரெக்டாக தான் இருக்கு, பட் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்,
சடனாக உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. டக்குன்னு திரும்பி அவனை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அது அது இங்கே பாருங்க ஜேகே ஜெமன், உங்ககிட்ட எதுவும் சொல்லன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி நானே சொல்கிறேன். ஒரு நிமிஷம். எனக்கு இந்த கல்யாணம் பண்ணுற அந்த ஐடியாலாம் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் குடிப்பேன், தம் எடுப்பேன், அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜேகே இழுத்து பிடிச்சி டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டீங்க. உங்கள் கண்ணை செமிட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனும் கண்ணை மூடி ஃபீல் பண்ணி அந்த கிஸ்ஸை பண்ணுறான். இதெல்லாம் தெரிஞ்சுமா இவன் இதை மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனை பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் உங்கள் லிப்ஸை விட்டுட்டு ஸ்மோக் பண்ணியா? அது இல்லை, ஸ்மெல் வருது. நீங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டு இப்படி பண்ணீங்க. கிஸ் கிஸ் எவ்வளோ நேரம் சத்தமாக கூவுன? அந்த மாதிரி இப்போ பேசுடி. அது அது ஜேகே சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். தென் உன்னை இதுக்கப்புறம் கிளப் பக்கம் பார்த்தனா கொன்னுடுவேன். எங்கேருந்து அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடுற? அது ஃப்ரெண்ட். ஓ ஆமாம், உன் பைக்கு கூட எங்கேயும் இருக்குல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? குடிக்கிறதுக்கு, தம் எடுக்கிறதுக்கு அப்படியே சொல்லிட்டு சிகரெட் பேக்கெட்டை மேலேருந்து எடுக்கிறான். பார்த்துட்டே இருக்கீங்க பைக் கோட்டை. தென் அந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸை போடுறதுக்கெலாம் நாட் அலோட். புரியுதா? இன்னும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ளே உங்கள் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இங்கே பாருங்க ஷோ, உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பமா இல்லையான்னு நான் உங்ககிட்ட கேட்கல. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பாவும் அந்த ஆன்சரை எதிர்பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். தென் அப்படியே சொல்லிட்டு கையை வச்சு முடிய பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்றீங்க ஜிக்கி? ஏய், இது ஒரிஜினலா? இவ்வளோ பெரிய லாங் ஹேர் வச்சுக்கிட்டு அன்னைக்கு எப்படி ஷார்ட் ஹேரு? அது அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு என்னைய பார்க்க பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்லர் போயிட்டு அதை செட் பண்ணிட்டு வருவேன். ஓ ஓகே, அது விக்கா? சாரி, நான் இதுதான் விக்குன்னு நினச்சிட்டேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி அவன் கையிலேயே போய் ரொட்டேட் பண்ணி உங்களை அப்படியே க்ளோஸாக இழுக்கிறான். அவனுக்கு கிட்ட போய் நிற்கிறீங்க. அவன் உங்கள் கண்ணையை, உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் ஃபோட்டோவில் பார்த்துருப்பான் இல்லையா, அவங்க அம்மாவுடைய சைல்டுஹுட்டில் இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ உங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க அம்மாவை மனசில் திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். அமைதியாக நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நான் சொன்னால் அழுதுருக்கம்மா, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். டெய்லி உங்களை பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. நான் வருவேன் உங்களை பார்க்க, அந்த கல்லறைக்கு டெய்லி வருவேன், உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுவேன். பட் ஒன் டைம் கூட நான் அழுதுருக்க மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ புரியுதும்மா, எனக்காக ஒரு பொண்ணை உங்களை மாதிரியே நீங்கள் இங்கே விட்டுட்டு போயிருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் கூட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டான். உங்களுக்கா இவனுக்குள்ளே இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கூட தெரியல. உங்களை விட்டுட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெடியாரு. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மறக்காதா? வரேன். உங்கள் ரூம்லேருந்தே கிளம்புறான். ஏன் இப்படி பண்ணான்? இவ்வளோ தெரிஞ்சு நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி எதுக்காக இப்படி பண்ணுறான்? தலை வலிக்குது, முடிய வேற பிடிச்சி இழுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹேரை டச் பண்ணி வலிக்குது தலைலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுத்துருப்பான். உங்கள் பெட்டில் வந்து உட்காந்துட்டீங்க. பிகாஸ் இதுக்கு உங்கள் முடியை பிடிச்சிருக்கும். திடீர்னு அந்த ஷார்ட்டில் பார்த்த உடனே ஹேர் அப்போது அதுவும் ஒரிஜினல் இல்லையா, இதுதான் ஒரிஜினலா அப்படிங்கிற பயம் என்னமோ சொல்லலாம். அவனுக்கு அப்போ கஷ்டமாக இருக்கும். இப்போ ஓகே, சைலண்ட்டாக அவங்க ரூமில் இருந்து அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு வெளியே வந்த அங்கிள், எனக்கு இந்த மேரேஜுக்கு ஓகே. இங்கே வீக்கு செம்மனுக்கு ஷாக் ஆகிடுச்சு.
இன்னும் எவ்வளோன்னு தெரிஞ்சு இவன் இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்கிறானா? அப்படி தான் இருக்கு. அவங்க சிக்கியோட கையை பிடிச்சிட்டு, சிக்கி என்னாச்சு? அவன் அந்த கையை எடுத்து விட்டுட்டு, எனக்கு இந்த மேரேஜுக்கு ஓகே அங்கிள். அவர் வந்து சிக்கி ஹக் பண்ணிக்கிட்டு, தெரியும் தெரியும் நான் ஒரு தயக்கமாக வரேன். பிகாஸ் நீ ஒயன்கிட்ட பேசணும்னு சொன்னியா, ஸோ உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ஒயன்ட்டு சொல்கிற போகிறேன். ஒயன் கேட்டாலாம் அஃபெக்ட் ஆகிடுவா. நானும் பயந்துட்டேன். இப்போ ஹாப்பியாக இருக்கு. டூ டேஸில் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் அப்படிங்கிறாரு. ஜேக்கவும் சைலண்டாக கேட்டுட்டு தான் இருக்கான். ஜேகே என்னடா 2 டேஸில் மேரேஜ்ன்றாரு, உனக்கு ஓகேவா? ஆமான்னு தலையாட்டுறான். ஜெர்மன் இந்த பக்கம் கையை பிடிச்ச, எல்லாம் தெரிஞ்சு மாட ஓகே சொல்ற நீ? ஆமான்னு தலையாட்டுறான். என்னடா ஆச்சு உனக்கு? அப்படியே ஆப்போசிட்டா இருக்காடா. பரவாயில்லங்கிறான். ஜேகே ஏதோ உங்க அங்கிள் என்னென்னமோ சொல்றாருன்னு அவருக்காக இல்லைன்னு தலையாட்டுறான். என்னதானா நினைச்சிட்டு இருக்க? வாய் திறந்து ஏதாவது பேசுறான் அப்படின்னு கத்திடுறான் ஜெர்மன். உங்க அப்பாலாம் என்னாச்சு ஜெர்மன்? சாரி அங்கிள், இல்லை 2 டேஸில் மேரேஜ் சொன்னீங்களா, ஸோ அதனால் அவனால் வர முடியாதான். ஏதோ ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்கிறான். அப்படி தானே ஜிம்மன்? ஆமாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு 2 hours தான் இருக்கும், பெர்மிஷன் போட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து, இன்னும் 2 டேஸில் உனக்கு மேரேஜ் ஓகே தானே? நான் வேறு உங்ககிட்ட கேட்காம நானா பாட்டு. அங்கிள் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதுக்கு ஓகே தான். பையன் மாதிரி பேசுகிறேன். சாரி உங்கள் அம்மா மாதிரி பேசுகிறேன். அவனும் லேட்டாக சிரிச்சிட்டு, ஓகே நான் ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டுறேன். அவனும் அங்கேருந்து கிளம்புறான். அவன் கூடயே வேயும் ஜெர்மனும் அவன் கூடயே போயிட்டுருக்காங்க. போகும்போதே ஜிகி ஏன்ட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? தப்பு ஜெர்மனா, நீ பண்ணது தாண்டா தப்பு. ஒழுங்கா அவனை அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகாமலே இருந்திருக்கலாம். போனதுனால தாண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்படினால தாண்டா எல்லாமே வந்துட்டு. எனக்கு நான் தெரியும் இந்த மாதிரி பண்ணுவான்னு. மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. பட் இங்கே ஜேகே எதையுமே கண்டுக்காம அவன் ஸ்ட்ரெயிட்டா பைக் எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட தான் போய் நிற்கிறான். நிறைய டைம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்கம்மா, உனக்கு ஒரு அங்கிள் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான்னு. அப்போல்லாம் நான் அது எதுவும் மைண்ட் பண்ணல. பிகாஸ் எனக்கு அது அப்போ பெருசாக தெரியல. நிறைய டைம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அவளை போய் பாருன்னு. ஏன் அவளை ஃபஸ்ட் டைம் பார்க்காம போனோன்னு தோணுதும்மா? நான் மட்டும் அப்பயே பார்த்துருந்தா அவளை இந்த மாதிரி பண்ண விடாமல் தடுத்துருக்கலாம்ல. பட் அவள் உங்களை மாதிரி இருக்காம்மா, திட்டோவா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எனக்கு 2 டேஸில் மேரேஜ்மா, அதுவும் நீங்கள் அம்மாலாம். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது. பட் என்ன உங்களை மாதிரி அவ இருக்கா, நான் ஃபீல் பண்ணக்கூடாது, தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஒரு டைமும் என் கனவுல வந்து அவளை போய் பாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? சாரிம்மா, நான் எப்போவுமே உங்கள் பேச்சு கேட்பேன், பட் இப்போ கேட்கறதுக்கு சாரி. அப்படி அவங்க அம்மா கூட பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் அவன் வீட்டில் இருக்கான். ஜேகேவும் ஜிமினும் வியும் 3 பேரும் உள்ளே உட்காந்து குடிச்சிட்ருக்கானுங்க. வி, சரி 2 டேஸில் மேரேஜ் உனக்கு ஓகே தானே? ஆமாம் ஓகே. ஃபஸ்ட்டு நீ சொன்னதெல்லாம் உனக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான் பிடிக்கும். மாறிட்டியா ஜேகே? மாறிட்டேண்ணா? நான் எப்படா மாறி இருக்கேன்? எனக்கு ஏதாவது வேணும்னா அது வேணும், எனக்கு ஏதாவது வேணாண்ணா வேண்டாம், அவ்வளோதான். நீங்கள் நிறைய டைம் எனக்கு டேட்டிங்க நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அப்பெல்லாம் பிடிக்காத ஒரு பொண்ணு ஏன்டா எவ்வளோ மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு? ஃபோட்டோலாம் காட்டும் போது நீங்கள் பார்க்கலையா? நான் ஏன்டா மாறினேன்? ஐ திங்க் அவளை மாற்றிடலான்னு இருக்கேன். புரியல? நான் மாட்டலடா அவகிட்ட, அவள் தாண்டா என்கிட்ட மாட்டியிருக்கா. சரி குடிங்க. இது பேச்சுலர் ட்ரீட்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி சில்லித்தனமாக டேட் பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆக போகுதுதான். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு இதுக்கப்புறம் அடிக்கடிக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்க்குறான். நான் சொன்னது உங்கள் மண்டையில் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன்.
3 பேரும் அடிச்சுக்கிறானுங்க கொஞ்ச நேரத்துல. இப்படியே போகுது. ஒரு 2 days கழிச்சு உங்களுக்கு மேரேஜ். நீங்க யாருக்கும் தெரியாம ஜேக்கியோட ரூமுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஜேகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். டபாக்குன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள ஓடுறீங்க. யாரா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா நான் தான் வயன். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் நீ ரெடி ஆயிட்டியா? ஜேகி நான் சொல்றது கேளுங்க. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். இதை பேசுறது தாங்க வந்தியா? கிளம்பு. ஜேகி ப்ளீஸ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்படி தூங்கினாலும் கேட்க முடியாது. கல்யாணத்துக்கு ஏதாவது பேசிக்கலாம். குடும்பத்தில் கிளம்பு. எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். மேரேஜ் வேண்டாமா? எதுக்கு? பிகாஸ் நான் படிக்கணும். என்னடி வளர்ற? சிக்கன் சீரியஸாக பேசுகிறேன். என்ன நீங்கள் சிரிக்கிறீங்க? ஓகே சீரியஸாக சொல்கிறியா? என்ன சொல்ல வர இப்போ? அப்படி சொன்ன உடனே நீங்கள் நிறைய அவன்கிட்ட பேசுகிறீங்க. அவன் பொறுமையாக கேட்டுட்டு அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சா, ஸோ கிளம்புங்கிறது. சிக்கன் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறமா கல்யாணமா? போடி, உங்கள் ரூம்லேருந்தே வெளில தள்ளிட்டான். வெளியே உங்கள் ரிலேஷன் இருக்காங்க. ஹே வயா, நீங்கள் என்ன பண்ணுற? அதுவும் சங்க ரூமுக்கு வெளியே? இல்லை, அவர்கிட்ட பேசலான்னு. என்ன அவருக்கு முன்னாடி அவர் நீ பார்க்கக்கூடாது. போ, அனுப்பி விட்டுறீங்க. நீங்களும் அங்கேருந்து உங்கள் ரூமுக்கு வந்தால் அவங்க அம்மா கத்திட்டே இருக்காங்க. என்னடி இது ஜுவல்ஸ்லாம் அப்படியே இருக்குது, எதுவுமே போடலையா? உட்காரு அப்படியே சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு மாட்டி விட்டுட்டே இருக்காங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வருது. எதுக்குமே இப்படி பண்ணுறான்? எவ்வளோ சொல்லியிருக்கோம், ஆனாலும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா? அப்படி திங்க் பண்ணுறீங்க. நம்ம சொல்கிறதே கேட்கவே இல்லை. நம்ம சீரியஸாக பேசுகிறோம், அவன் சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். நம்ம ஃபீலிங்ஸ் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. போதும், எழுந்துரு வா அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. பிகாஸ் இப்போ உங்களுக்கு கல்யாணம். பொறுமையாக நடந்து போயிட்டு ஜிகே பக்கத்தில் உட்காருங்க. அவன் லைட் ஓப்பன் பண்ணி, கொஞ்சம் அது சரிடி, அமைதியாக இருக்கீங்க, சரி விட அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. நிறைய ரிலேஷன் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜேகேவை பார்க்கும்போது ஜியோனோட பையன் அப்படி சொல்லி உங்கள் அப்பா எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜேகேக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலி, ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே அவனுடைய ரிலேஷன் அப்படிங்கிறது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க. அவன் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறான். பட் இவ்வளோ பெரிய ஃபேமிலி எல்லாருமே அவன் மேலே இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க. நினைக்கும் போதே அவனுக்கு ஹாப்பியாக இருக்கு. எல்லாருக்கூடையுமே நார்மலாக அப்படி பேசுகிறான். நைட்டும் ஆகுது. உங்கள் 2 பேருக்கும் வெட்டிங் நைட். ஜேகே உங்கள் ரூமில் அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் உங்களுக்காக. நீங்கள் ரெடி ஆகிட்டா உங்களை கூட்டிகிட்டு வந்து ரூமில் விடுறாங்க. ஜேகே நீங்கள் உள்ளே வந்த உடனே டோரை லாக் பண்ணுறான். அவனை திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே பேசினது ஏதாவது திங்க் பண்ணிங்களா? ஏதாவது கன்சிடர் பண்ணுறீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன். ஜேகே என்ன வேணாம் ஜேகே, இது என்னால் எல்லாரும் மாதிரி நார்மலாக இருக்க முடியாது ஜேகே. நீங்கள் பேச வரீங்க, அவன் ஹிப்பை பிடிச்சி இல்லைத்த, இது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்டி, இங்கே வந்து என்னத்தை பேசிட்டுருக்க? ஜேகே ஜேகே என் விருப்பம் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே. பட் இது வேண்டாமே. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஓகே. ப்ளீஸ் ஜேகே, நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க, நம்ம பேசலாம். பேச வரத கேட்கணும். என் மைண்டு கேட்க மாட்டேங்குது. ஸோ படு ஜேகே, ப்ளீஸ் படுடே. ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க? ஜேகே பேசிகிட்ருக்கீங்க, அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டுருக்கான். ஜேகே ப்ளீஸ். அடுத்த செகண்ட் உங்கள் லிப்ஸுக்கிட்ட இருக்கான். கொஞ்ச நேரம் 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. இன்சர்ட் பண்ணியிருக்கான். செம்ம பெயின். தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அவன் அப்படி தோஸ் பண்ணிகிட்ருக்கான். வலிக்குது ஜேகே வலிக்குது. அவன் உங்களை பார்த்துட்டே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வலிக்குது கெஞ்சி அழுதோ எல்லாத்தையுமே பார்க்குறான். நீங்கள் உங்கள் லிப்ஸை கடிச்சிட்டு கத்தாமல் உங்கள் கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்கீங்க.
ஃபுல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க மேலேயே படுக்கிறான். அவங்க எஸ் கிட்ட வந்து சொல்லு, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, இப்போ சொல்லு. நீங்கள் அவன்கிட்ட பேசவே இல்லை, அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் கண்ணை மூடி அழுதுட்டு ஒரு மாதிரி தேம்பிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு. அப்படிதான் இருக்கு. அவன் என்னமோ சொன்னடி, என்னடி சொல்லும், இதுக்கப்புறம் சொல்லு, நான் கேட்குறேன். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, என்னை விடுங்க, இழந்துருங்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம். தெரியும், சாரி, இப்படிதான் இழுக்கும் தெரியும். ஃபைனல் பார்ட் நெக்ஸ்ட் பார்ட்டோட முடிச்சுக்கலாம். பாய்.